தமிழ்நாடு புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட 49 கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடிவு. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக நடத்த நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் நலனுக்கும் உரிமைகளுக்கும் பேராபத்து என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என மதிமுக தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி பங்கேற்பு. பாமக, அமமுக, தவேக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சிகள் புறக்கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். வாக்கு அரசியல் லாபத்துக்காக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட அமைப்பு ரீதியான 19 மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்பு. கட்சிக்குள் இருக்கும் மன வருத்தத்தை பொதுச் செயலாளரிடம் பேசித்தான் தீர்க்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது, எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும், எனக்கே பல வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். சுற்றுலா மாளிகையில் நடைபெறும் விசாரணைக்கு வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் 8 பேர் ஆஜர். சபரிமலை மண்டல பூஜையையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில்கள் ஜனவரி 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திரை எழுத்தாளர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. 2 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரொக்கத்தையும் திருடிச் சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. நெல்லையில் கல் குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் கருத்து கேட்பு கூட்டம். பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கல்குவாரி உரிமையாளர்கள் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு. குற்றால அருவிகளில் ஜில்லென்று ஆர்வரித்து கொட்டும் தண்ணீர். வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். விழுப்புரத்தில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை தாக்கிய மாடு. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். மெக்சிகோவில் சூப்பர் மார்க்கெட்டில் வெடி விபத்து. குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட 49 கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம்.
நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடிவு. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக நடத்த நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் நலனுக்கும் உரிமைகளுக்கும் பேராபத்து என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என மதிமுக தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி பங்கேற்பு. பாமக, அமமுக, தவேக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சிகள் புறக்கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். வாக்கு அரசியல் லாபத்துக்காக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட அமைப்பு ரீதியான 19 மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்பு. கட்சிக்குள் இருக்கும் மன வருத்தத்தை பொதுச் செயலாளரிடம் பேசித்தான் தீர்க்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும். எனக்கே பல வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நான் ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். சுற்றுலா மாளிகையில் நடைபெறும் விசாரணைக்கு வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் 8 பேர் ஆஜர். சபரிமலை மண்டல பூஜையையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில்கள் ஜனவரி 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திரை எழுத்தாளர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. 2 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரொக்கத்தையும் திருடிச் சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. நெல்லையில் கல் குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் கருத்து கேட்பு கூட்டம். பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கல்குவாரி உரிமையாளர்கள் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு. குற்றால அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். விழுப்புரத்தில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை தாக்கிய மாடு. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். மெக்சிகோவில் சூப்பர் மார்க்கெட்டில் வெடி விபத்து. குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. Y Matamoros.